ஒருவேளை ஆரம்பத்துலேயே 2 பேருக்கு ஆவாது, அப்படியே 2 பேர் சண்டை போட்டுனே இருந்ததுன்னா இப்போ நடக்கிறதுக்குலாம் ஒரு அர்த்தம் இருக்குது. நல்லா தானே இருந்தோம், இப்போ ஏன் அப்படி இருக்கிறோம்? இல்லை, நான் 2 பேரும் பல பேரும் சந்தோஷமா இருக்கணும். அது நீ நம்ம தான் பண்ணணும். பாருமா, எனக்கு உன்னை விட்டு வேற யாரும் கிடையாது. எது வந்தாலும் உன்னால தானே சொல்லுகிறேன். அப்ப நீ தான் என் பிரச்சனை தீர்த்து வைக்கணும். கஷ்டமா இருக்குதுமா, 2 பேரும் இப்படி இருக்குது, கஷ்டமா இருக்குதுமா. நீ என்ன பண்ணுவ எது பண்ணுவேன்னு தெரியாது. நீ தான் 2 பற்றியும் மறுபடியும் பிரச்சனை இல்லாமல் சேர்த்து வைக்கணும். ப்ளீஸ்மா. அவங்கள சண்டை போடுறது கஷ்டமா இருக்குதுமா. இனிமேல் சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா ஏதாவது பிரச்சனை பார்த்துட்டே இருக்குது. கண்ணா, டேய், ஏன்டா அழுற? ஒன்றும் இல்லைப்பா, சும்மா. கண்ணா, அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் நல்லா தெரியும்டா. அதுக்கு முக்கிய காரணம் உங்களோட பண பிரச்சனை தான். கண்ணா, இந்த பிரச்சனை மட்டும் இல்லைன்னா நீங்க 2 பேரும் எப்பவும் போல சிரிச்சு சந்தோஷமா ஒத்துமையா இருந்திருப்பீங்கடா. எனக்கு தெரியும்டா. இதுக்காக தான் அன்னைக்கு உங்ககிட்ட இந்த பத்திரத்தை நீட்டினேன். வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. நான் திரும்பவும் சொல்றேன் கண்ணா, உங்க பிரச்சனையை தீர்க்கறதுக்கு பணம் மட்டும்தான் ஒரே வழி. மறுபடியும் யோசிக்காம அந்த பத்திரத்தை கொடுக்குறேன், பத்திரத்தை வாங்கிட்டு போய் பணத்தை ரெடி பண்ணி எல்லாத்தையும் செட்டில் பண்ணு. இல்லை வேணாம்ப்பா, நான் அப்படியே பார்த்துக்கிறேன்ப்பா. என்னடா பார்த்துக்க போறேன்? இப்படி சொல்லி தானே பிரச்சனை இவ்வளவு பெருசு பண்ணிருக்கிறேன். நான் சொன்ன மாதிரி பத்திரத்தை வாங்கி அடமானம் வச்சு பணத்தை ரெடி பண்ணி கொடுக்க வேண்டியவனுக்குலாம் கொடுத்துருந்தீங்கன்னா அம்மா படத்து முன்னால புலம்பிட்டு இருப்பியா? இப்போவாது நான் சொல்றதை கேளு. பத்திரத்தை கொண்டு வந்துடுறேன், அதை வச்சு பணத்தை ரெடி பண்ணு. டேய், உண்மையாவே உனக்கு வேதா மேல அக்கறை இருந்துச்சுன்னா, இந்த பிரச்சனையை தீர்க்கணும் நீ நினைச்சீன்னா, நான் சொல்றபடி பத்திரத்தை வாங்கி பணத்தை ரெடி பண்ணு. இல்லைன்னா இந்த பிரச்சனை பெருசா தான் ஆகும். இந்த நேரத்துல தன்மானம், சுயமரியாதை இதெல்லாம் நினைச்சு டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறத விட புத்திசாலித்தனமா பிராக்டிக்கலா யோசிக்கணும். புரியுதா? பேசாம இரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் பத்திரத்தை கொண்டாரு, வாங்கிக்க. இல்லப்பா, வேணாம்ப்பா. புரியுதா? சொல்றேன் இல்ல பெரியவனா, இப்படி தயங்க தான் பிரச்சனை பெருசாயிருக்கு. இதை வச்சுக்க, இதை வச்சு பணத்தை ரெடி பண்ணி பாக்கி எல்லாம் செட்டில் பண்ணு. பார்த்தாண்டா நீ வேதம் சந்தோஷமா இருப்பீங்க. என்னடா இவ்வளவு தூரம் சொல்றேன், நீ பேசாம நிக்கிற? கண்ணா, நான் அப்பாடா. இப்படி நீ பரிசை வச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன். போடா, உனக்கு என்ன நல்லதுன்னு எனக்கு தெரியும். பேசாம இந்த பத்திரத்தை எடுத்து சொல்றபடி செய், போ. சொல்றேன் இல்ல, போடா கண்ணா. குட் மார்னிங் செஃப். குட் மார்னிங். உள்ள வாங்க. உள்ள கிச்சன்ல போய் ரெடியா இருங்க, நான் வந்துடுறேன். ஓகே செஃப்.
என்ன வேதா ரெடியா? ஆ ரெடி செஃப். சரி, ஒரு ஆம்லேட் போடுங்க. புரியல. ஆம்லேட்மா, ஆம்லேட் போடுங்க. இல்ல, எனக்கு நீங்க என்ன சொன்னீங்கன்னு கேட்டுச்சு. ஆனா ஆம்லேட் போட சொல்றீங்களே, அதான் புரியல. ஏன், அதுல என்ன உங்களுக்கு புரியல? இல்ல, எனக்கு ஆம்லேட்லாம் போட தெரியும். எனக்கு பிரசன்டேஷன் மட்டும் கத்து கொடுங்களேன். அப்படியா? உங்களுக்கு ஆம்லேட் போட தெரியும் தான், ஆனா அதுலயே கத்துக்க நிறைய இருக்கு. ஆம்லேட் போடுங்க. இந்தாங்க செஃப், போட்டாச்சு. அந்த ஆம்லேட்ல சென்டர் மட்டும் கட் பண்ணி எடுத்து சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. ஏ, என்னாச்சு? முட்டை ஓடு இருந்தது. முட்டைய ஒழுங்கா உடைச்சு ஊத்தணும். முட்டையில சென்டர்ல வச்சு தட்டணும். இப்படிதான் உடைக்கணும். சரிங்க செஃப். சரி, இப்போ இன்னொரு ஆம்லேட் போடுங்க. என்னங்க செஃப்? ஆம்லேட் வட்டமா இல்லையே. ஏன் வட்டமா இல்லைன்னு தெரியுதா? வட்டமாவா? ஆம்லேட்னா இப்படிதானே இருக்கும். வட்டமா இருக்கணும். அதுக்கு கட் பண்ணும் போது எல்லா ஆனியன் பீஸும் ஈவனா இருக்கிற மாதிரி கட் பண்ணணும். ஆம்லேட்டுக்கு ஆனியனை ஃபைனா சாப் பண்ணணும். அது அப்படியே வச்சிருங்க. இதை வச்சு இப்ப ஆம்லேட் போடுங்க. என்ன வந்துருச்சா? ஆமா செஃப். இந்தாங்க செஃப். என்னாச்சு செஃப்? முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரு விஷயத்தை குக் பண்ணதுக்கு அப்புறம் அதை ஷோ பண்றதுதான் முக்கியம்னு சொல்லியிருக்கேன். இப்படி எல்லாம் தரக்கூடாது. எப்படி தரணும்னு நான் சொல்றேன்.
இந்தாங்க. இப்ப எப்படி இருக்கு? பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு செஃப். இதுதான் பிரசன்டேஷன். இப்படித்தான் குக் பண்ண டிஷ்ஷை சர்வ் பண்ணணும். சரிங்க செஃப். எல்லா டிஷ்ஷையும் இதே மாதிரி டிசைன் பண்ணக்கூடாது. இதுக்கு மட்டும்தான் இப்படி. மற்ற எல்லா டிஷ்ஷுக்கும் நம்ம வெவ்வேறு விதமா டிசைன் பண்ணணும். அது அந்தந்த டிஷ்ஷை பொறுத்தது. அதை நம்ம போகிற போக்கில் அப்படியே தெரிஞ்சுக்கலாம். புரியுது செஃப். தம்பி டேய் வாடா வாடா தம்பி. இதை வரண்ணா. இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. தம்பி சீக்கிரம் வாப்பா. என்னண்ணா வேணும்? குவார்டர் பிராந்தி, ஒரு மட்டன் சுக்கா, ஒரு வாட்டர் பாட்டிலு. அதை வாங்கினு வா. யோ என்ன பார்த்துக்கிற? சீக்கிரமா போய் வாங்கினு வா போ. இதை வாங்கிட்டு வரேண்ணா. இவனை நீங்க பார்த்திருக்கியா? இல்லை சார். ஓகே, பட் ஆனால் இவன் இந்த பாருக்கு தான் ரெகுலராக வருவான். ஓகேவா? ஓகே சார். இவனை இனிமேல் நீங்கள் பார்த்தியானா எனக்கு உடனே மறக்காமல் கால் பண்ணி சொல்லு. ஓகே சார். ஓகே சார். ஓகேவா? சொல்கிறேன். நம்பர் எடுத்துக்கிறியா? நோட் பண்ணிக்கோ. நல்லா பார்த்துக்க வேணா. வந்தானா கால் பண்ணி சொல்லு. நோட் பண்ணிக்கோ. ஹலோ சார், நான் பாரில் வேலை செய்கிற பையன் பேசுகிறேன் சார். சொல்லு தம்பி. சார், நீங்கள் ஒரு ஃபோட்டோ காமிச்சிங்கல்ல, அந்த ஆள் இப்போ பாருக்கு வந்திருக்கான் சார். சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சார் வந்தான். கிளம்பி வந்தால் அவனை பார்த்துடலாம் சார். சரி, நான் உடனே வரேன். வேற ஏதாவது வேணுமாண்ணே? சொல்கிறேன் போ. அவன்தான்ப்பா. என்ன விஷயம் கேளு. மேடம் வணக்கம் மேடம். சொல்லு, என்ன விஷயம்? நான் எதுக்கு கால் பண்ண போறேன் மேடம்? ஏய், தேவையில்லாம பேசாத. விஷயம் என்ன அதை சொல்லு. நான் என்ன கேட்க போறேன்? எல்லாம் அந்த மீதி பணம் விஷயம்தான். ஏய், என்ன மீதி பணம்? என்ன மேடம் என்ன பணம்ன்றீங்க? எல்லாம் எனக்கு தர வேண்டிய பணம் தான். ஏய், என்ன விளையாடுறியா? அதான் அன்னைக்கு 50,000 ரூபாய் வாங்கிட்டு போனியே, அப்புறம் என்ன பணம் வேணும் அது வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்க? அது சரி, நம்ம பேசின பணத்துல பாதி தானே கொடுத்தீங்க. லுக், நீ செஞ்ச வேலைக்கு அதுவே ஜாஸ்தி. என்னத்தான் சொல்றேன்? பா, இன்னும் அதிகமா பணம் வேணும்னு கேக்குறான்ப்பா. அப்படியே சொல்றேன். ஆமா. சரி, அவன் இங்க வர சொல்லு. என்ன சொல்றீங்க? நீங்க வர சொல்லுத்தா, மொத்தமா கொடுத்து அனுப்பிச்சிருவோம். ஹலோ மேடம். ஹலோ. லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன், சொல்லு. அதான் மேடம், அந்த மீதி பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் இனிமே உங்களை தொல்லையே பண்ண மாட்டேன். சரி, வீட்டுக்கு வா. தோ உடனே வரேன். ஏய்,
அந்த வீட்டுக்கெல்லாம் போயிடாத, எங்க அப்பா வீட்டுக்கு வா. உடனே வந்துடுறேன் மேடம். பா வரான்ப்பா. எங்க அண்ணே என்னண்ணே ஃபோன் அடிச்சு எடுக்கவே மாட்டேன்றீங்க? இல்லடா, நான் டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். என்னாச்சு? அண்ணே அவன் கிளம்பிட்டானே. எப்போ போனா? அண்ணே இப்பதான் 2 நிமிஷம் கூட ஆகலண்ணே. எந்த பக்கம் போனா? ஆதமாக்க ரோட்ண்ணே. எந்த வண்டியில போனா? ஸ்ப்ளெண்டர்ண்ணே. 71 25ண்ணே. ஓகேடா, தேங்க்ஸ். சரிண்ணே. செத்தடா இன்னைக்கு புருக்கி ராஸ்கல். எந்த பக்கம் போனா? நேரா தான் இருக்கும். சார், மேடம், வணக்கம் சார். எப்படி பாருங்க? நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன சார் கவலை? நான் நல்லா இருக்கேன் சார். அப்புறம் என்ன விஷயமா வந்த? அந்த மீதி பணம் விஷயமா? ஓ ஆமாம்ல, ஆத்தா சொல்லுச்சு. நான் தான் மறந்துட்டேன். ஆத்தா பணம் ரெடியா இருக்குல்ல? அதெல்லாம் ரெடியா இருக்குப்பா. தம்பி போ உள்ள போய் வாங்கிக்க. ஆத்தா கொடுத்து சார், இங்கே கொடுங்க சார். அமௌண்ட் பெரிய அமௌண்ட். நின்று நிதானமா எண்ணி பார்த்து வாங்கிட்டு போகணும்ல. போப்பா போயா. வாங்க வாங்க வாங்க, உள்ள வாங்க வாங்க. ஆத்தா என்னப்பா? தம்பிக்கு கொடுத்தா? இதோ எடுத்துட்டே இருக்கேன்ப்பா, தந்துடுறேன் இருங்க. கொடுப்பா வாங்கிக்க. கொடுத்தா தம்பி கொடுத்து அனுப்பணும்ல. கொடு. போட்டணும். நீங்க ஒதுங்கப்பா. சார், பணம் கேட்டா கட்டி ஏன் சார் எடுக்கிறீங்க? ஏண்டா கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்யறதுக்கு துப்பு இல்ல? உனக்கு பணம் வேணுமாடா? பணம் இந்த வாங்கிக்க. ஏண்டா, நானே ஒரு பெரிய ஃபோர்ஜரி, நீ என்கிட்டயே ஏமாத்தி பணம் பறிக்கலாம்னு நினைக்கிறியா? ஒண்ணு அப்ப போடுங்கப்பா. போடவா? போடுங்க. போட்டு கொன்னுடுங்க. எருமை மாடு மாதிரி இருக்கும். பயப்படாதா, நம்ம பையில தான் வந்திருப்பாங்க. நான் போய் பார்க்கறேன். வேஸ்டி போங்க போங்க.
மாப்பிள என்ன மாப்பிள சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்திருக்கீங்க? இங்க ஒரு ஆள் வந்தானா? என்னங்க 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 என்ன என்னங்க என்னங்க என்ன தேடுறீங்க? என்னாச்சு? ஐயோ என்னங்க என்ன தேடுறீங்க? ஏங்க உங்களை தான் கேக்குறேன். என்னங்க என்னங்க என்ன என்ன தேடுறீங்க? என்ன மாப்பிள யார தேடுறீங்க? அது ஒண்ணு இல்லப்பா, என் ஞாபகம் வந்துருச்சு இல்லையாங்க? என்னங்க ஐயோ போச்சு. எங்க போனா?